காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருகச் செய்வீர். பிரியமானவர்களே, இன்று துன்பங்களோடும் கண்ணீர்களோடும் கவலைகளோடும் புதுவிதமான நோய்களோடும் அங்கலாய்த்துக் கொண்டும் வாழ்க்கையை இழந்து கொண்டும் இன்னும் தவித்துக் கொண்டும் இருக்கின்ற மக்களுக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல நாள் இன்று. இயேசு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னுமாக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசு எங்களை இந்த வருகின்ற 2025 ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நோய்களின்றி அமைதியான பாதுகாப்பான வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேணும் என்று சொல்லி விசேடமாக இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் மன்றாடிக் கொள்வோமாக. இன்றைய வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இயேசுவினுடைய பிறப்பை பற்றி இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரியா நாட்டில் குரேனி என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமறைவினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகள் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உரித்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு செய்தி, பிறப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் பேரன்பு மிக்கவர். இறைவனுடைய பேரன்பு இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவின் போது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயேசு நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். நம்மை தேடி வரும் தெய்வமாக இருக்கின்றார். தேடி வந்து இந்த உலகத்திலே மனிதனாக மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கின்றார். இந்த நாளை நாம் அகமகிழ்ந்து கொண்டாட 3 காரணங்கள் உள்ளன. ஒன்று, இது நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கும் நமது மீட்பர் இயேசுவின் பிறந்த நாள். இரண்டாவது, நம்மோடு தனது பேரன்பை பகிர்ந்து கொள்ள கடவுளே மனு உடல் ஏற்ற நாள், மனித உருவம் எடுத்த நாள். மூன்றாவது, இந்த நாள் எந்நாளும் நம்மோடு தங்கி இருக்க இம்மானுவேல் என்ற பெயரை தாங்கியவராக வந்த நினைவு நாள். பிரியமானவர்களே, இதோ இன்று இயேசு பாலன் நமக்காக பிறந்து விட்டார்.
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு என்று பாருங்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 16 சொல்லுகிறது. கடவுளின் பேரன்பை சுவைத்துக் கொண்டாடும் நாள்தான் கிறிஸ்துமஸ் பெருவிழா. நமது உள்ளங்களை பண்படுத்தி மனித நேயத்தோடு வாழ உறுதியெடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எலிக்காய்ச்சல் நோய்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது. எல்லார் மத்தியிலும் ஒரு சங்கடமான பயம் வந்து கொண்டிருக்கின்றது. காய்ச்சல் துவங்கினால் எலிக்காய்ச்சல் தானோ தானோ என்று மனங்களுக்குள்ளே பயத்தோடும் பீதியோடும் எப்பொழுது எங்களுடைய வாழ்வு முடிவடையும் என்று அந்த பயத்தினாலே நாங்கள் ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, எம்முடைய வாழ்வு ஒரு நிச்சயமற்ற வாழ்வாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிச்சயமற்ற தன்மையிலே, இந்த நோய் நொடிகளின் மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு பிறந்திருக்கின்றார். அந்த அவருடைய பிறப்பு செய்தி எங்களுக்கு ஆறுதல் தருகின்றது. என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக பிறந்திருக்கிற பாலகன் இயேசு எங்களுக்கு வருகின்ற நோய்கள் ஆபத்துக்களை நிச்சயமாக இந்த வரப்போகின்ற ஆண்டிலே நிச்சயமாக அவர் குணப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய பிறப்பு விழா எங்களுக்கு சொல்லுகின்ற இன்னும் மேலோட்டமான செய்தி என்னவென்றால், பசியுற்றோருக்கு பகிர்ந்து அனைவரையும் சமமாக மதித்து மனித மாண்பையும் சுதந்திரத்தையும் வளர்த்திருப்பதே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவாகும். பிரியமானவர்களே, இந்த பிறப்பு விழாவிலே கலந்து கொள்ளாமல் நோய் நொடியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற வயோதிபர்கள், இன்னும் அநேகமானவர்கள் வேதனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீர்களோடும் கஷ்ட துன்பங்களோடும் கடன் தொல்லைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற, உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் விசேடமாக இன்றைய இந்த பாலகன் இயேசு பிறந்த நாளிலே விசேடமாக மன்றாடுவோம். அவர்களையும் அந்த பாலகன் இயேசு, பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசு தேற்றி அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விசேடமாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் இந்த வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னும் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தொழில்துறைகள் அனைத்தையும் பாலகன் இயேசு இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து வருகின்ற அந்த ஆண்டு முழுவதும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே வேண்டிக் கொள்வோமாக. ஆமென்.